திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இன்றைய திருவழிபாடு ஒரு கிறிஸ்தவனின் அடிப்படை அடையாளங்களாகிய உப்பு மற்றும் ஒளி குறித்த சிந்தனைகளை நம்முன் வைக்கிறது. திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சுவையையும் ஒளியையும் நம்மில் பெற்றுக்கொண்டோம். அந்த இறையருள் நமக்குள் மட்டும் தேங்கிவிடாமல் நம்மை சுற்றியுள்ள சமூகத்திற்கு பயன் தரும் விதத்தில் அமைய வேண்டும் என்பதே இன்றைய இறைவாக்கின் மைய செய்தியாகும். உப்பு சுவையிழந்து போனால் அது மிதிக்கப்படவே பயன்படும் என்ற இயேசுவின் எச்சரிக்கை நம்முடைய விசுவாச வாழ்வு செயலில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. நமது சொல்லாலும் செயலாலும், குறிப்பாக எளியோர்க்கு செய்யும் நற்பணிகளாலும் கிறிஸ்துவின் ஒளியை இவ்வுலகத்திற்கு பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம். இருள் சூழ்ந்த உலகிற்கு வழிகாட்டும் ஒளியாகவும், நம்பிக்கை இழந்த மாந்தருக்கு வாழ்வின் சுவையை கூட்டும் உப்பாகவும் மாற வேண்டியது நம் கடமையாகும். இத்தகு மேலான அழைப்பினை உணர்ந்து நம்மிடம் உள்ள மங்கிப்போன ஒளியை மீண்டும் சுடர்விட செய்யவும், சுவை குறைந்த வாழ்வை இறையருளால் புதுப்பிக்கவும் இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம்.
என்று உமது அருட்காவலை பரிவிடுகின்றோம். வாழ்வனைக்கு உமது அருளில் ஊற்றலை எண்ணில் புதுப்பித்தரணும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருந்தீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். எல்லாவல்ல இறைவா, தன்னை வனப்பெருப்பில் விடுவின்ற இறைவாகினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பணிவன்புடன் ஆசீர்வதித்தால் தாழ்மையாக வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எப்பொழுது தன்னை தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறை செய்வீராக. மேலும் பற்றி ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருந்தாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Hallelujah.
அதனால் விண்ணக அருளை ஒட்டினை எதிர்நோக்கி உள்ள குடும்பம் உனது நிலையான பாதுகாப்பால் இன்றும் உறுதி அடைவதாக. உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தேவையில் இருப்போருடன் உணவை பகிர்ந்து கொள்வதும் எளியோருக்கு உதவி செய்வதும் உண்மையான பக்தி என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்திருக்கிறது. இத்தகைய நற்செயல்களை நாம் செய்யும்போது நம் ஒளி விடியற்காலத்தைப் போல தோன்றும் என்று இறைவாக்கினர் எசையா கூறுகிறார். இவ்வாசகத்திற்கு பக்தி உணர்வுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 7-10 வரை. ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதை பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். அவர்கள் நேர்மையுள்ளோருடைய மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். பல்லவி. என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். பல்லவி. அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி.
இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் பேச்சாற்றலில் இல்லை, மாறாக தூய ஆவியின் ஆற்றலிலும் வல்லமையிலுமே அடங்கியுள்ளது என்று புனித பவுல் விளக்குகிறார். நமது நம்பிக்கை மனித ஞானத்தை அடிப்படையாக கொள்ளாமல் கடவுளின் வல்லமையை சார்ந்து இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் இரண்டாவது வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுளை பற்றிய மறைப்பொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெஸ்ஸியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவர் மறைவாக்கு. அதிகாரம் 5 வசனங்களில் 13 முதல் 16 முடியும். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் நல்லொழுகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு வேப்பற்று போனால் எதை கொண்டு அதை உப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் ஈடுபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு வெளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கு ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீது வைப்போர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர்கள் ஒளிகள். அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செய்திகளை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பெரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் புதுக்காலம் 5ஆம் வாரத்தினுடைய இந்த முதல் நாள். அடுத்த வாரம் புதன்கிழமை முதல் நாம் தவ காலத்தை எதிர்கொண்டு இருக்கின்றோம். அந்த தவ காலத்தினுடைய முன்னோடியாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சக மனிதனை பார்த்து வினாக்கள் எழுப்பலாம். சக மனிதனை பார்த்து
குற்றம் சுமத்தலாம். ஆனால் சக மனிதன் இறைவனை பார்த்து வினா எழுப்ப முடியுமா? சக மனிதன் இறைவனை பார்த்து குற்றம் சுமத்தலாமா? குற்றம் சுமத்தக்கூடிய தகுதி மனிதர்களுக்கு இருக்கிறதா? இதற்கான விடை எசையா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. பாலை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடு. களிமண் குயவனிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வளைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனை இல்லை என்றும் கூறுவது உண்டு. எந்த ஒரு படைப்பு பொருளாவது தன்னை படைத்த இறைவனை நோக்கி வினா எழுப்ப முடியுமா? அல்லது ஒரு பானையானது அந்த பானையை வளைந்த அந்த குயவனை பார்த்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று வினா எழுப்ப முடியுமா? அல்லது அந்த பானை அந்த குயவனை பார்த்து நீ செய்தது சரியில்லை, உனக்கு கைத்திறமை இல்லை என்று அந்த பானை குயவனை பார்த்து வினா எழுப்ப முடியுமா? நிச்சயமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பு பொருட்களையும் இறைவனை பார்த்து எந்த விதமான வினாக்களை எழுப்ப முடியாது. எந்த ஒரு படைப்பு பொருட்களும் இந்த உலகத்தை படைத்த மனிதரை படைத்த அந்த இறைவனை பார்த்து குற்றம் கூற முடியாது. மனிதனாக நமக்கு தகுதி இல்லை. இறைவனுடைய உயரம் என்ன, மனிதனுடைய உயரம் என்ன? இறைவனுடைய தகுதி என்ன, மனிதனுடைய தகுதி என்ன? இந்த சிறிய அறிவை வைத்துக் கொண்டு சிறிய ஞானத்தை வைத்துக் கொண்டு பல நேரங்களிலே நாம் இறைவனை குற்றவாளியாக நாம் நிரூபித்திருக்கின்றோம். அல்லது பல சூழல்களிலே இறைவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லி நாம் குறை கூறியிருக்கிறோம். இறைவனை பார்த்து எப்படியெல்லாம் நாம் குறை கூறியிருக்கிறோம் என்றால், ஆண்டவரை நான் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றேன், எனக்கு கண்ணில்லையா? நான் வேதனையோடு கற்றுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு காதில் விழவில்லையா? எத்தனை முறை இறைவனை பார்த்து பார்வையற்றவராக அல்லது காது கேளாதவராக நாம் இறைவனை குற்றவாளியாக அல்லது ஒரு மிதமான இறைவனாக நாம் அவரை பாவித்து இருக்கின்றோம். இறைவன் பார்வையற்றவரா அல்லது இறைவன் செவிசாய்க்காத இறைவனா? எனது துன்பத்தையும் துயரத்தையும் பார்த்து அமைதியாக கண்டு கிடைக்கக்கூடிய ஒரு இறைவனா எனது இறைவன்? அப்படிப்பட்ட இறைவன் எனது இறைவன் அல்ல. ஒவ்வொரு வினாடியும் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் எனது நாவிலிருந்து இறைவனை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்ற பொழுது எனது குரல் இறைவனுடைய செவிகளில் விழுந்து கொண்டிருக்கின்றது, அதை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் எனக்கு எப்பொழுது எந்த நேரத்திலே எந்த சூழலிலே செய்ய வேண்டும் என்று அவருக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனது விருப்பத்திற்கு போல இறைவன் இருந்தால் எனக்கு நல்ல இறைவன். எனது விருப்பத்திற்கு இறைவன் இல்லாத பொழுது அவர் கெட்ட இறைவன், பார்வையற்ற இறைவன், அதை செவிமடுக்காத ஒரு இறைவன். எத்தனை முறை இந்த கடவுளை நாம் சபித்திருக்கின்றோம், எத்தனை முறை இந்த இறைவனை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்ட பல்வேறு இடங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். சற்று மனசாட்சி. எப்பொழுது நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கத்தோலிக்க திருச்சபைக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் பிரான்சிஸ் சவேரியார் இந்த திருக்குடும்பத்திற்கு இந்த பங்கிற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த இறைவனை விட்டு விலகி செல்லுகின்ற பொழுது, இந்த பங்கை விட்டு விலகி செல்லுகின்ற பொழுது, கத்தோலிக்க திருச்சபை விலகி செல்லுகின்ற பொழுது நமது மனசாட்சி இறைவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தை படைத்து என்னை படைத்து அவரது சாயலாக வைத்திருக்கக்கூடிய இறைவனை பார்த்து எல்லாம் வினா எழுப்ப முடியுமா? முடியாது. ஆனால் இந்த முதல் வாசகத்திலே அந்த இஸ்ராயேல் மக்கள் இறைவனை பார்த்து பல்வேறு வினாக்களை எழுப்பினார்கள். அந்த வினாக்கள் அனைத்தும் இறைவனை ஒரு குற்றவாளியாக பாவிக்கக்கூடிய ஒரு வினாக்கள், அல்லது இறைவன் எதுவும் செய்யாத ஒரு இறைவனாக பாவிக்கக்கூடிய அந்த வினாக்கள்.
அந்த வினாக்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது 58ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனத்திலிருந்து வாசித்தால்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு புரியும். அடிக்கடி கூறுவது, ஆலயத்துக்கு வருகின்ற போது விவிலியத்தை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் அன்றைய வாசகம் மட்டும் எடுத்து நாம் புரியாது. அதற்கு முந்தின பகுதி பிந்தின பகுதி அனைத்தையும் ஒன்றிணைந்து நாம் வாசித்தால்தான் அதனுடைய அர்த்தம் புரியும். ஏனென்றால் இந்த இறை வார்த்தை எனக்கு சுமை. எதற்காக இந்த சுமையை ஆலயத்திற்கு தூக்கி செல்ல வேண்டும்? மற்ற நபரை பாருங்கள், அவரை போற்றலாம், புகழலாம், சுமையாக கருத மாட்டார்கள். விலை மதிப்பற்ற உயிருள்ள இறைவனுடைய வார்த்தையை தங்கள் கரங்களை சுமந்து வருகின்றார்கள். இதுதான் வித்தியாசம். குறை கூறிக்கொண்டே இருப்போம். ஆனால் நமது குறையை நீக்கக்கூடியது எங்க இருக்கிறது? விவிலியத்தில் இருக்கிற இறை வார்த்தை இருக்கிறது. இதை எனது கரங்களில் நான் சுமந்து வருகின்ற பொழுது இறைவனுடைய உயிர் உள்ள வார்த்தையை எனது கரங்களில், இதை என் நெஞ்சில் அழைத்து நான் கொண்டு வருகின்றேன். என்றாவது இழந்திருக்கின்றோமா? ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது பல்வேறு பொருட்களை நாம் சுமந்து வருகின்றோம். அவையெல்லாம் நமக்கு சுமையாக தெரியாது. ஆனால் இந்த இறை வார்த்தை மட்டும், விவிலியம் மட்டும் எப்போதும் சுமை 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 சுமை. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த இஸ்ராயல் மக்கள் இறைவனை நோக்கி இவ்வாறு அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள். கடவுள் சொல்ற, இந்த மக்கள் என்னை குற்றம் சுமத்திக் கொண்டே இருக்கிறார்கள், என்னை குற்றவாளியாக இவர்கள் பாவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களா, அல்லது நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கின்றார்களா? இல்லை. ஆனால் குற்றம் செய்துவிட்டு என்னை இவர்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். கடவுள் எனக்கு நன்மை செய்வாரா, நன்மை செய்வாரா, நன்மை செய்வாரா? அடுத்து இறைவர் சொல்லுவார், என் நெறிமுறைகளை பற்றி அறிவை நாடுகின்றார்கள், நேர்மையான தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். மனிதன் வேண்டுமானாலும் தீமைக்கு நன்மை செய்வான், அல்லது தீமை செய்யக்கூடிய நபரை நல்லவர்களாக மாற்றுவான், தீர்ப்பை மாற்றி எழுதுவான். ஆனால் இறைவன் அப்படி செய்வாரா? நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. இவர் தீர்ப்பு எப்பொழுதும் நேர்மையாக உண்மையாக இருக்கும். அதைத்தான் குறிப்பிடுகின்றார். இந்த மக்கள் தீமை செய்துவிட்டு என்னிடம் நல்ல தீர்ப்புகளை எதிர்பார்க்கின்றார்கள். நான் என்ன மனிதனா மாற்றி மாற்றி தீர்ப்பு கொடுப்பதற்கு? அப்ப இறைவன் அழகான வினாக்களை எழுப்புகின்றார். நீங்கள் தீமை செய்யக்கூடிய மனிதர்கள், தீமை செய்துவிட்டு இறைவனருக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பார் என்று சொல்லி என்னை ஏன் நீங்கள் அணுகி வருகின்றீர்கள்? இதையெல்லாம் இறைவன் எழுப்பக்கூடிய வினாக்கள். அடுத்து அந்த மக்கள் என்ன வினாக்கள் எழுப்புகிறார்கள் என்றால், நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? ஆண்டவரே, நாங்கள் நோன்பிருந்தோம், நாங்கள் சாப்பிடல, ஆனால் இறைவனாகிய நீர் எங்களை பார்க்கல, எங்களை கண்கூர்ந்து நீங்கள் பார்க்கல, எங்களை உதாசீனப்படுத்திவிட்டு என்று சொல்லி முதல் குற்றத்தை யார் மீது சுமத்துகிறார்கள்? இறைவன் மீது சுமத்துகிறார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்தோம், நாங்கள் சாப்பிடல, எங்கள் நோன்பை நீ பார்க்கல, எங்கள் நோன்பை நீ பாராட்டவில்லை. முதல் குற்ற அந்த வினா. அடுத்ததாக, நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட பொழுது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். அந்த நோன்பின் வழியாக நாங்கள் என்ன செய்கிறோம்? சாக்கோடை உடுத்திக்கொண்டு சாம்பலை உடலில் பூசிக்கொண்டு நாங்கள் தரையில் அமர்ந்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் தாட்சியாக இருந்தோம். நீங்கள் அனைத்து விதமான ஆசாபாசங்கள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அந்த நோன்பு நாளிலே இப்படிப்பட்ட நாங்கள் தாட்சியாக இருந்தோம். ஆனால் ஆண்டவரே, நீங்க எங்களை பார்க்கல, உங்களை கூர்ந்துகளை கவனிக்கல, உங்களை உதாசீனப்படுத்தி விட்டது. இரண்டு வினாக்கள் யார் எழுப்பியது? இஸ்ராயல் மக்கள் பரிசுத்தமான இறைவனை நோக்கி இந்த இரண்டு வினாக்களை எழுப்பினார்கள். அதற்கு இறைவன் கொடுத்த பதிலடி என்ன தெரியுமா? நீங்கள் நோன்பிருந்த பொழுது, உன்னால் நோன்பிருந்தது நான் பார்க்கல. ஆமாம், பார்க்கல. நீங்கள் சாக்கோடை உடுத்திக்கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு நீங்கள் தரையில் அமர்ந்தது. ஆமா, இதை பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? இறைவன் அடுக்கடுக்கான பதிலை அவரும் எழுப்புகின்றார். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகிறீர்கள்.
நீங்கள் எனக்காக நோன்பு இருந்தீர்கள். அது எனக்கும் இறைவனுக்கு இடையே முறிந்து போன அந்த உறவை சீர்படுத்துவதற்காக நீங்கள் நோன்பு இருந்தீர்கள். உண்மையிலே இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூற என் இல்லத்தை நோக்கி நீங்கள் வந்தீர்களா? நோன்பை வெளிப்படுத்தினீர்களா? நீங்கள் எனக்காக நீங்கள் நோன்பு இருக்கல. யாருக்கு தெரியுமா? உங்களது சுய லாபத்துக்காக, உங்கள் ஆதாயத்தை நாடுவதற்காகத்தான் நீங்கள் நோன்பு இருந்தீர்கள், நடிக்கின்றீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தவர் சொல்லுகின்றார், அந்த நோன்பு நாளிலே நீங்கள் என்ன தெரியுமா செஞ்சீங்க? உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். நோன்பு என்றால் மகிழ்ச்சியுடைய நாள், அமைதியின் நாள், சாந்தத்தின் நாள், உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாள். ஆனா அந்த நாளில் நீங்க என்ன செஞ்சீங்க? உங்கள் வீட்டில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களை நீங்கள் நசுக்கினீர்கள், ஒடுக்கினீர்கள், அடித்தீர்கள். இவற்றையெல்லாம் நீங்க எப்ப செஞ்சீங்க? அந்த நோன்பு நாளில் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்தவர் சொல்லுகின்றார், இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பு இருக்கின்றீர்கள். அந்த நோன்பு நாள் இறைவனுக்குரிய நாள், இறைவனோடு சமாதானம் செய்யக்கூடிய நாள், மற்ற மனிதனோடு சமாதானம் உடன்படிக்கை செய்யக்கூடிய நாள். நீங்க என்ன தெரியுமா செஞ்ச? நோன்பு நாளில் உங்கள் வழக்காடுவதற்காக நீங்கள் நீதிமன்றத்தை நாடி செல்கின்றீர்கள். அடுத்து கொடும் கையால் நீங்கள் தாக்குறீங்க, அடிக்கிறீங்க. அன்றைய நாளிலே நீங்கள் வீண் சண்டைக்கு, வீண் ஒன்றுக்கு செல்லுகிறீர்கள். இவற்றையெல்லாம் நீங்க எப்ப தெரியுமா செய்யறீங்க? இந்த நோன்பு என்று நீங்க சொல்லுகிறீங்க அல்லவா, அந்த நாள் நீங்க செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்தவர் சொல்லுகின்றார், இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பு நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்குடை உடுத்தி சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? சொல்றார், இந்த நோன்பு நாளிலே செய்யக்கூடாத அனைத்தையும் செய்துவிட்டு, ஆண்டவரே நாங்க உண்ணா நோன்பு, நாங்க சாப்பிடல, காலில இருந்து சாயந்தரத்துக்கு சாப்பிடலாம் ஆண்டவரே. ஆண்டவரை பாருங்க, சாக்குட நல்ல உடல, சாக்குடல அப்படியே தோல்லாம் அரிக்குது ஆண்டவரே. சாம்பல் பாருங்க எரிந்த ஆண்டவரே. இவற்றெல்லாம் செஞ்ச ஆண்டவரே நீங்க தான் பார்க்கல. இறைவன் கடுமையாக எச்சரிக்கின்றார். உண்மையை நீங்கள் பரிசுமத்தி விட்டு நீங்கள் செய்த குற்றத்தை ஏன் மறைத்தீர்கள்? இறைவன் வெளிப்படுத்துகின்றார். இத்தனை குற்றங்கள், இத்தனை குறைபாடுகள், இவற்றையெல்லாம் உள்ளத்திலே, உடலிலே, எண்ணத்திலே, உணர்ச்சியிலே சுமந்து கொண்டு என்னை பார்த்து நீங்கள் குற்றவாளியாக நீங்கள் தீர்ப்பிடுகின்றீர்கள். நாங்க சாப்பிடாம இருந்தோடு பார்க்கல, சாக்கோடு எடுத்துக்கொண்டு நீங்க கவனிக்கல. இவற்றையெல்லாம், இந்த குற்றங்களை எல்லாம் செய்த பின்பு உங்கள் நோன்பு, நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு எனக்கு ஏற்ற நோன்பா? இல்லை, ஏற்ற நோன்பு அல்ல. ஒருவன் சாக்குடை உடுத்திக் கொண்டு அமர்ந்தால், சாம்பலை பூசிக்கொண்டால் எனக்கு ஏற்ற நோன்பா? இல்லை, உதவி தெளிகிறேன். அல்லது ஒருவன் தாட்சியோடு நான் இன்று நோன்பு இருக்கிறேன், யாருக்கும் பேச மாட்டேன், நான் தலையை திருப்பி கொண்டு செல்வேன், இது எல்லாம் எனக்கு நோன்பா? எனக்கு ஏற்ற நோன்பு அல்ல, வெறுக்கிறேன். அப்ப இறைவனுக்கு ஏற்ற நோன்பு என்ன? எந்த நோன்பை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷப்படுவார்? அவரே குறிப்பிடுகின்றார். இன்றைய முதல் வாசகம் தொடக்கம் அதுதான். கொடுமை தடைகளை அழிப்பதும், முகத்தில் பிழைகளை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுப்பதும், பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வந்து உடையற்றோரை காணும் பொழுது அவனுக்கு உடை கொடுப்பதும், இதுதான் நோன்பு. நீங்கள் நோன்பு இருக்கின்ற பொழுது மற்றவருக்கு உதவி செய்யுங்கள். உங்களால் முடிந்த நல்ல உதவிகளை, தர்மங்களை செய்யுங்கள். மற்றவனோடு இணக்கமாக இருங்கள். மற்ற சகோதரன் சகோதரியுடன் உங்கள் உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். முறிந்து போன, நைந்து போன, தேய்ந்து போன உறவை எல்லாம் சீர்படுத்துங்கள். அந்த நோன்பு நாளிலே, அந்த நோன்பு நாளிலே ஜெபத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை நீங்கள் வளருங்கள். இப்படி செய்தால் உங்கள் குரல் என் செவிகளில் விழும், நான் செவி கொடுப்பேன். அடுத்து இந்த முதல் வாசகத்தோட இறுதி பகுதி மிக மிக ஆழமான அழகான ஒரு பகுதி.
அவர் சொல்லுகின்றார், உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு. நுகம் என்றால் சுமை, அந்த நுகத்தடி சொல்வார்கள். பல நேரங்களிலே நான் எனக்குள்ளே நிறைய நுகத்தை வைத்திருக்கிற சுமைகளை வைத்துக் கொண்டு மற்றவருடைய சுமையை அகற்ற நான் உதவி செய்வது போல நடிக்கின்றேன். இயேசு கடுமையாக சாடுகின்றார். உன் கண்ணிலே மரக்கட்டை இருக்குது, அந்த மரக்கட்டை என்ன செய்கிறது? உனது பார்வையை தடுக்கிறது, உன்னால் பார்க்க முடியல. உன் கண்ணிலே மரக்கட்டையை வைத்துக் கொண்டு உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய சகோதர சகோதரியை பார்த்து உன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை தூசியை எடுக்கட்டுமா நீ எப்படி கேட்கலாம்? கடுமையான வார்த்தை. ஏனென்றால் உனது பார்வையை தடுக்கக்கூடிய அந்த மரக்கட்டை போல அவ்வளோ பாவங்கள் உன்னிடம் இருக்கிறது, சுமைகள் உன்னிடம் இருக்கிறது. அதையெல்லாம் மறைத்துவிட்டு அடுத்தவரை பார்த்து அந்த தூசி எடுக்கிட்ட உனக்கு நான் வழிகாட்டுட்டா நீ எப்படி சொல்லலாம்? முதலில் உன் கண்ணை மறைத்திருக்கக்கூடிய, பார்வை மறைத்திருக்கக்கூடிய மரக்கட்டையை தள்ளு, அதை கிளீன் பண்ணு. பிறகு மற்றவனை பார்த்து உன் கண்ணில் இருக்கக்கூடிய தூசியை அவன் எடுக்கட்டுமா? எடுக்கின்ற பொழுது பார்வை அவனுக்கு தெரியும். அப்ப இறைவன் சொல்லுகின்றார், முதலிலே உன் இதயத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, உன் இதயத்தை இருளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நுகம் என்ற பாவத்தை தவிர. அடுத்தவர் சொல்லுகின்றார், உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிடு. உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நீ குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கின்றார். நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ தவறு செய்பவன். இந்த விரல் மற்றவரை நோக்கி செல்லுகின்றவர்களுக்கு மற்ற 3 விரலில் என்னை நோக்கி இருக்கிறது. நான் யார்? உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மனிதனை குற்றவாளி, தவறு செய்வது என்று நீ குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக உண்மையை நீ ஆராய்ந்து பார். நான் யார்? நான் நல்லவனா? நான் குற்றம் இல்லாதவனா? மற்றவனை குற்றவாளி என்று நான் பட்டம் சூட்டுவதற்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவன்? அதற்கு தகுதியுடைய மனிதனா? இறைவன் சொல்லுகின்றார், மற்றவனை குற்றம் சாட்டுவதை நிறுத்து. அடுத்து இரண்டாவது, பொல்லாதன பேசுவதை நிறுத்து. மற்றவனை பற்றி ஏன் தவறாக பேசிக்கொண்டே இருக்கின்றாய்? உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கப் போகிறது? எனவே உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரி பொல்லாத பேசுவதை நிறுத்து. இந்த பேச்சை நிறுத்தினாலே நீ சாந்தமிக்க ஒரு மனிதனாக மாறுவாய். நீ சாந்தமிக்க மனிதனாக மாறுகின்ற பொழுது உனக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு அழகாக இருக்கும். உனக்கும் சக மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் அழகாக இருக்கும். அப்படி நோன்பு, அப்படி ஜெபி. அந்த ஜெபத்துக்கு நான் செவி கொடுக்கக்கூடிய இறைவனாக இருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் புதன்கிழமை தவக்காலத்தினுடைய முதல் நாளை நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். தவக்காலம் என்றாலே சில மாற்றங்கள் வரும், உடலிலே மாற்றம் வரும். அடுத்ததாக உடலிலே மாற்றம் வரும். அந்த 40 நாள் முடி வெட்ட மாட்டோம், அப்படியே தாடினா இருக்கும். உணவிலே மாற்றம். ஒரு சில இருப்போம், சில பேர் 40 நாள் இருப்பார்கள். இந்த 3ஐயும் கடைபிடித்தால் இறைவன் மகிழ்ச்சி அடைவாராம், இறைவன் சந்தோஷப்படுவாராம். இந்த உள்ளம் இதயம் எப்படி இருக்கிறது? இந்த வெளித்தோற்றத்திலே நோன்பில் இருப்பதை மக்கள் அறிவார்கள். ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இதயம், உணர்வு, உணர்ச்சிகள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது? இந்த உள்ளத்தை தான் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த வெளித்தோற்றத்தை அல்ல, உடைகளை அல்ல, உணவை அல்ல, அது உடலினுடைய மாற்றங்களை அல்ல. இறைவன் விரும்புவதெல்லாம் இந்த இதய மாற்றம், உள் மாற்றம். இந்த 40 நாட்களிலே, அந்த தவக்காலம் 40 நாட்கள், இந்த உள் மாற்றம் நல் மாற்றமாக இருந்தால் இறைவன் மகிழ்ச்சி அடைவார், இறைவன் சந்தோஷப்படுவார். நீ இருக்கக்கூடிய நோன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இறைவன் எனக்கு செவி கொடுப்பார். அந்த நோன்பு, அந்த தவக்காலம் மகிழ்ச்சியான ஒரு தவக்காலம். தவக்காலம் என்ற ஒரு சோகத்தினுடைய காலம் அல்ல, அவை மகிழ்ச்சியுடைய காலம். இறைவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலம், ஒரு வாய்ப்பு. எனக்கும் சக மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை முறிந்து போல, நைந்து போல உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம்.
எனவே இந்த தவக்காலம் 40 நாட்கள் சோகத்தினுடைய காலம் அல்ல, மகிழ்ச்சியினுடைய காலம். எனவே வரக்கூடிய இந்த தவக்காலத்தை நாம் நல் உணர்வோடு எதிர்கொள்வோம். நமது நோன்பு, குறிப்பாக வரக்கூடிய இந்த 40 நாட்களிலே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, நீ எனக்கு எப்படிப்பட்ட நோன்பை இந்த 40 நாட்கள் கொடுக்க போகின்றாய்? நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய நோன்பாக நீ கொடுக்க போகின்றாயா, அல்லது நான் வெறுக்கக்கூடிய ஒரு நோன்பாக, அல்லது மகிழ்ச்சி அடைய முடியாத ஒரு நோன்பை எனக்கு நீ பரிசாக கொடுக்க போகின்றாயா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். புத்தகம் 58ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்குடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கேற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் என்றும் நம் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விண்ணக தந்தையிடம் நம் தேவைகளுக்காக, திருச்சபை தேவைகளுக்காக ஜெபிப்போம். இவர்களுக்காக நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே என்ற திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளை உணர்ந்து திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உலக ஞானத்தை மட்டுமே நம்பியிராமல் இறை ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு நற்செய்தி பணியாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக போர், பொருளாதார நெருக்கடி மற்றும் இயற்கை சீற்றங்களால் இருண்டிருக்கும் இவ்வுலகிற்கு இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும் என்ற இறைவாக்கின்படி புத்தெழுச்சி தரவும் உலக நாடுகளின் தலைவர்கள் ஒளியின் ஆட்சி நோக்கி மக்களை வழிநடத்தும் நல்மனம் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோருக்காக பணமும் பதவியும் பகட்டும் கவர்ந்திருக்கும் இவ்வுலக சூழலில் சிலுவையில் அறையுண்ட இயேசுவே எமது வாழ்வின் ஆதாரம் என்பதை உணர்ந்து எம் இளையோர் உலக பற்றி என்னும் நுகத்தை அகற்றிவிட்டு கிறிஸ்துவை தம் வாழ்வில் பற்றி கொள்ளும் ஞானத்தையும்
மன உறுதியையும் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் பங்கு சமூகத்திற்காக எளியோருக்கு உதவுவது நீர் விரும்பும் நோன்பு என்பதை உணர்ந்து பசித்தோருக்கு உணவும் உடையற்றோருக்கு உடையும் தந்து அறச்செயல்கள் புரியவும் எங்களது நற்செயல்கள் வழியாக இவ்வுலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ்ந்து விண்ணக தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 9வது வசனம். தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவர்களுக்கு ஐயோ கேடு. பாலை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடு. களிமண் பெய்யவரிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும் அவன் வளைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனை இல்லை என்றும் கூறுவது உண்டோ என்ற இறை வார்த்தைக்கு ஒப்பு. பல தருணங்களிலே பல சூழல்களிலே நாங்கள் உங்களை பார்த்து பார்வை அற்றவராக செவி இல்லாதவராக குற்றம் சுமத்திய தருணங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பை கேட்டு வரக்கூடிய எதிர்காலத்திலே இதோ நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுடைய நன்மைக்காக நீ செய்கின்றீர் என்பதை உணர்ந்த நபர்களாக உங்களை பின்பற்றி வாழக்கூடிய அருள் வரங்களையும் கொடைகளையும் வழங்குமாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Amen.
தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலு குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றோம். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வில் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாவல்ல இறைவா, நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எல்லாரும் எதிரிகளும் நாங்களுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக உங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாடு வெளியிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோடிலிருந்து வீட்டிலிருந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையை அவரிடம் விண்ணேறிருந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திறனோடும் நாங்களும் செய்தது உனக்கு புகழ்ச்சி பரிசைத்து முடிவின்றி பாடுவதாகிறது. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காலங்களை பரிகரித்து நிகழ்கின்றோம். விவாதிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இதை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுகளை உணர்ந்தறிந்து தன்னை கையெழுத்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்தெடுத்து அதை பெற்று தன் சிறுவனுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அதனே இரவு விருந்தை அருந்தைய பின் கிண்ணத்தை முடித்து 3 வகை நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறார்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் வழிபாக செய்யுங்கள். நம்பிக்கையில் மறைபொருள் இறப்பதையும் மீட்புணர்வு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இல்லத்தையும் உனக்கு ஒப்புவிக்கின்றோம். ஒரு திரும்ப நின்று உனக்கு உதவியில் புரிய தகுந்த வரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீல
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் புகழ்நிலைகளையும் தூய் ஆவியானவர் வந்து சேர்க்க வேறுவரை உன்னை தாழ்மையுடன் நான் சாதிக்கின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரிவருக்கும் ஒரு திரு அவையிலிருந்து கவர்ந்தனர். எங்கள் திருத்தந்தை லியோன் பேராயும் பிரான்சிஸ் மற்றும் எல்லா திரு வெளியினர் அனைவருடன் இத்திரவை அன்பு நிறைவேற்ற செய்திருந்தனர். காலை வேலையிலேயும் புனிதமான அனைத்திலே குழுவில் இருக்கப்படும் அனைவரையும் ஆசீர்வதித்தனர். குறிப்பாக திருப்பணியிலே நினைவு கூறப்பட்ட அனைத்து குடும்பங்களையும் குடும்ப கருத்துகளையும் ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தனர். நகரத்திலும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக முடிவில் ஏற்றனர். நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கல்வி தாகி பிரதிவிக்க மரியா, அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சேவியர் மற்றும் இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்த புனிதர் அனைவரிடம் நாங்கள் விளைவாகும் பங்குகளும் தகுதி பெற்று ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று நோக்கு உரியது. கிறிஸ்து அனைவருக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தொடர்ந்து பாடுகிறோம். Yeah.
ஆண்டவரே, இதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகும். அன்று இஸ்ராயல் மக்கள் தங்கள் மேல் குற்றத்தை வைத்துக் கொண்டு என்னை குற்றவாளியாக வினா எழுப்பினார்கள். நீங்களும் இஸ்ராயல் மக்களைப் போல என்னை எத்தனை முறை குற்றவாளியாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். செம்மறையில் பெருவிருப்புக்கு அழைக்கப்பட்டு ஒவ்வொருவரும் பெயரை பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவரானதாலும் அவரது வாழ்வு மது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின்
ஞாயிற்றுக்கிழமை என்று ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. 11ஆம் தேதி புதன்கிழமை லூர்து நகர் புனித அன்னை மரியா நினைவு நாள். அன்று மாலை கெபியிலே திருப்பலியானது நடைபெறும். அதற்கு முந்தின 5:30 மணிக்கு தேர்பவனியானது நடைபெறும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. ஒரு சில அறிவிப்புகள். அடுத்த வாரம் புதன்கிழமை நாம் தவக்காலத்தினுடைய முதல் நாளிலே அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். எனவே உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய இந்த பழைய குருத்தோலைகள் அனைத்தையும் கொண்டு வந்து நமது சாக்ரிஸ்டுக்கு முன்பாக அட்டைப்படி வைக்கப்பட்டிருக்கும். அதில் வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கின்ற பொழுது அந்த குருத்தோலைகள் அந்த அட்டைப்பெட்டியை சுற்றி அங்கங்கே கிடக்கும். அது புனிதமானது. ஏனென்றால் ஒரு ஆண்டு முழுவதும் இறைவன் அவற்றின் வழியாகத்தான் நம்மை பாதுகாத்து இருக்கின்றார். அது ஒரு பொருள், புனித பொருள். அவற்றை எரித்துதான் நாம் சாம்பலை நமது நெத்தையிலே நாம் இது இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு பொருளும் ஒரு புனித பொருள். அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் நாம் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கடந்த வாரம் முழுவதும் அருட்சகோதரி புலவர் அவர்கள் நமது ஆலய திருப்பலிக்காக உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே அருட்சகோதரி புலவர் அவர்களுக்கு உங்கள் பெயராலும் என் பெயராலும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக அவர்கள் இசை பயிற்சி பள்ளியை நடத்தி வருகின்றார்கள். அவரது மாணவர்களாக ஏறக்குறைய 25 மாணவ மாணவிகள் அந்த இசை பயிற்சி பள்ளியில் அவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றார்கள். அனைத்து பகுதிகளிலே அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் இசைக்கருவிகளை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் சொல்லுகின்ற போது பெருமையாக இருந்தது. இந்த படித்த பிள்ளைகள் 2-3 மாதத்திலே பயிற்சி பெற்று அவருடைய பங்கு ஆலயங்களிலே அவர்கள் இசைக்கருவிகளை இசைத்து வருகின்றார்கள். சோகமான செய்தி, நமது பங்கிலிருந்து யாருமே இல்லை. ஒவ்வொரு பங்கிலிருந்தும் ஏறக்குறைய 5 பேர் 6 பேர் அந்த பங்குகளில் அந்த பிள்ளைகள் இசைக்கருவி இசைக்கின்றார்கள். நமது பங்கில் இல்லை. உற்சாகம் எங்கிருந்து வர வேண்டும்? பெற்றோடும் இருந்து. அட்லீஸ்ட் ஃப்ரீ டைம் பிள்ளைகள் கிளாஸுக்கு கொடுப்போம், பயிற்சி விட்டு வா, ஆலயத்தில் வாசி. குறை கூறிக்கொண்டே இருப்போம். வாசிக்க ஆள் இல்லை. ஏன் நான் என் பிள்ளையை அனுப்பக்கூடாது? ஏன் பயிற்சி பெற ஒரு வாய்ப்பை என் பிள்ளைக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? என் பிள்ளை ஏன் இந்த இசைக்கருவை இசைக்கக்கூடாது? குறை என்னிடம் இருக்கிறது. ஆனால் விரல் சுட்டிக் கொண்டே இருப்போம். இதை தயவு செய்து ஏறக்குறைய 17 பகுதிகளிலிருந்து பயிற்சி பெற்று இருக்கின்றார்கள். நமது பகுதிகளில் பெற்றவர்கள் இதை முயற்சி செய்தால் நமது பிள்ளைகளும் இந்த இசைக்கருவி இசைக்கும், நீங்களும் பெருமைப்படுவீர்கள். எனவே இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அருட்சகோதரிக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக கடந்த வாரம் இந்த கொடிக்கம்ப பணிக்காக நன்கொடை வழங்கியவர்கள். 1-2 அன்று திரு விஜயன் திருமதி சகாயின் ஒரு குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000, திரு காமராயன் திருமதி ஆன் ஒரு குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 2000, திரு ஜோசப் பில்லு குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 13,510 ரூபாய். 6-2 அன்று திருமதி நெப்போலியா எஸ்தர் ரபேக்கா குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 1000. கடந்த வாரம் இருப்பு தொகை 3,19,600 ரூபாய். இந்த வாரம் கொடுத்தவர்கள் அனைத்தையும் சேர்த்து 3,37,110 ரூபாய். எனவே கடந்த வாரம் முழுவதும் இந்த கொடிக்கம்ப ஆலய பணிகளுக்காக நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரு ஆல்பர்ட் திருமதி தமிழ்செல்வி அவர்கள் ஆலய பணிக்காக ரூபாய் 2000 வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கடந்த 4ஆம் தேதி முதல் இந்த ஆலய வளாக பணியானது தொடங்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளுக்காக உங்கள் ஜெபங்களை ஒப்புக் கொடுங்கள். இறைவன் புனித பிரான்சிஸ் சகோதரர் வழியாக இந்த பணிகளை நிறைவு செய்வார். ஜெபிப்போமாக. அடுத்த முக்கியமானது வருகின்ற மே மாதம்
நமது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு புது நன்மை பெற்ற பிள்ளைகளுக்கு உருது பூசல் நமது பேராயர் அவர்களால் வழங்கப்பட இருக்கின்றது. நான் ஏற்கனவே ஜூன் மாதம் கூறியது போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்புக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மே மாதம் உருது பூசல் நமது பேராயரால் வழங்கப்படும். இந்த மறைக்கல்வி வகுப்புக்கு வராத பிள்ளைகள், ஃபாதர் இந்த பிள்ளைக்கு நீங்கள் உருது பூச கொடுங்க, இல்லை, அப்போது போதப்பட்டு எந்த பிரயோசனம் இல்லை. நான் அடிக்கடி கூறுவது, உங்கள் கடமையை நீங்கள் செய்த பங்கு தந்தை அவருடைய கடமையை செய்வார். உங்கள் கடமையை நீங்கள் செய்யாத போது பங்கு தந்தை உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று எப்படி கேட்க முடியும்? எனவே மறைக்கல்வி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த புதுநன்மை பெற்ற பிள்ளைகள் எத்தனை பேர் தொடர்ச்சியாக மறைக்கல்விக்கு வந்திருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டு நமது பேராயரால் உருது பூசல் வழங்கப்படும். இந்த ஆண்டு தேவையில்லை என்றால் இந்த மறைக்கல்விக்கு வர தேவையில்லை. ஏன் பள்ளியில் உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லாமல் தேர்வு எழுத உங்கள் பிள்ளைகளை அனுமதி கொடுங்கள் என்று உங்களால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதைவிட குறைந்தது இது அல்ல, உயர்ந்தது மறைக்கல்வி. எனவே எந்த பிள்ளை தொடர்ச்சியாக வருகின்றாலும் அந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். ஜெபிப்போமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரு கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவிழம் ஆடுகிறேன். அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனை தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவன் மீது நம்பிக்கை வைத்தமாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் இன்று திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவரின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போமாக. மின்னலுகள் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்று பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் மின்னலுகள் நிறைவேறுவது போல மன்னலுகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.